guys, வணக்கம். ஸோ இன்னைக்குள்ள வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா என்னோட ஒரு கிளையனோட வெயிட் லாஸ் டயட் தான் பார்க்க போறோம். அதாவது 24 மணி நேரத்துல அவங்க என்னென்ன சாப்பிட்டாங்க இந்த ஒரு விஷயம் தான் நான் கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ற மணிக்கு ஒரு டிஸ்க்ளைமர் கண்டிப்பா நான் போட்டாகணும். இந்த வீடியோ நான் பண்ற மணிக்கு நான் ஆல்ரெடி என்னோட கிளையண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றதுக்கு. இந்த வீடியோ நான் எந்த விதமான அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனோ அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போறது கிடையாது. வெறும் அவங்க டயட்ல இருக்க இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போறேன். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன் சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், இது வந்து வெயிட் லாஸ்க்கான டயட் கிடையாது. பட் வெயிட் லாஸ்ல நீங்க எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு விழிப்புணர்வா இருக்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்க என்கிட்ட 24 மணி நேரம் டயட், அதாவது 24 மணி நேரத்துல என்னென்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட இந்த ஷேர் பண்ணி இந்த டயட் ஹிஸ்டரியை ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல இருக்க சில விஷயத்த உங்க நான் ஷேர் பண்ண போறேன். இதுல நீங்க வந்து வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, இல்ல இப்பதான் சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வெயிட் லாஸ்ல செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த வெயிட் லாஸ் ஜர்னில இருக்கிறீங்க. இப்போ இந்த சில விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனா தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கிளையண்ட் வந்து அவங்க 24 மணி நேரத்துல என்னென்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் அதுக்கு முன்னுக்கு அவங்க எப்பயும் போல என்கிட்ட டயட்டை ஷேர் பண்ணல. ஏன்னா அவங்களே ஒரு ப்ரீ ஜட்மெண்ட்குள்ள இருந்தாங்க. என்கிட்ட என்ன சொன்னா, நான் என்ன சாப்பிட்டேன்னா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண மாட்டேன், பிகாஸ் எனக்கு தெரியும் நேற்று நான் சாப்பிட்டது எதுவுமே ஹெல்த்தி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பட் இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணுங்க, அப்போதான் நம்மளுக்கு வந்து தெரியும் நீங்க என்ன சாப்பிட்ருக்கீங்க, அதை எப்படி நம்ம மாடிஃபை பண்ணலாம், எந்த மாதிரி சேஞ்சஸ் நம்ம செய்யலாம், எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் நீங்க செஞ்சிருக்கீங்க கூட நமக்கு தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். மேபி அது ஹெல்த்தியா கூட இருக்கலாம் அப்படின்னு அவங்கள்ட்ட நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவங்க இன்ஃபர்மேஷன் எனக்கு ஷேர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மார்னிங் அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னா செம்படா கோரிங் சாப்பிட்டுன்னு சொன்னாங்க. செம்படா கோரிங் எத்தனை பீசஸ் சாப்பிட்டாங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 பீசஸ் வந்து நான் வீட்லயே பொரிச்சு செஞ்சு சாப்பிட்ட ஒரு செம்படா கோரிங் என்று சொன்னாங்க. அதாவது ஒரு நாள் முன்னுக்கு நான் பொரிச்சுட்டேன், அது மறுநாள் திரும்பி நான் சூடு கட்டி சாப்பிட்ட ஒரு செம்படா கோரி. செம்படா கோரினா என்னது என்கிட்ட இருக்கிற சில இந்தியன் வியூவர்ஸ் கண்டிப்பா நிறைய பேர் இருக்கிறீங்க. என்னோட மெஜாரிட்டி வியூவர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற வியூவர்ஸ் தான். ஸோ உங்ககிட்ட நான் செம்படா கோரிங்னா என்னன்னு சொல்லிடுறேன். செம்படா வந்து ஒரு விதமான பலாப்பழம் கேட்டகரியில இருக்கிற ஒரு பழம். பட் அது வந்து இந்தியாவில் கிடைக்குமா எனக்கு ஷுவரா தெரியல. ஏன்னா நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் செம்படா வந்து இவர் எந்த கண்ட்ரீஸ்ல வந்து ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தேன். மெஜாரிட்டி வந்துட்டு மலேசியால தான் வந்து அதை வந்து அதோட பிளான்டேஷன் இருக்கு, வழக்கு அந்த அந்த மரத்தை வந்து வளர்க்குறது எல்லாம் மலேசியால அதிகமா இருக்கு. இன்னொரு மற்ற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து அண்ட் இந்தோனேஷியால வந்து இந்த செம்படா வந்து ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாடு. இப்போ சில சவுத் ஈஸ்ட் ஏசியா கண்ட்ரில வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லைக் எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்திரேலியா கூட இதோட மரம் வந்து இருக்குன்னு அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாடு எதுனா மலேசியா. ஸோ மலேசியா வந்து செம்படா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அது வந்து பலாப்பழம் மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு, ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதோட சைஸ் கூட கொஞ்சம் சின்ன வட்டமாக இருக்கிற ஷேப்ல இருக்கிற மாதிரி இருக்கும். பட் திறந்தா பலாப்பழம் சொலை எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து கொஞ்சம் சின்ன வட்ட அந்த பால் மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் மோர் டுவர்ட்ஸ் லைக் ஸ்வீட் டேஸ்ட்ல இருக்கும். ஸோ இதான் செம்படா. இந்த செம்படா வந்து நம்ம பொரிச்சு மாவுல இந்த இந்த பஜ்ஜி போண்டா நம்ம பொரிக்கணும், மாவுல நினைச்சு பொரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பொரிச்சு ஒரு ஒரு டீசர்ட் மாதிரி நார்மலி மலேசியன் சாப்பிடுற பழக்கம் இருக்கு. ரொம்ப ருசியா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. நீங்க நார்மலா செம்படா பழத்தை சொல்லி அப்படியே சாப்பிடுறதுக்கும் அதை பொரிச்சு சாப்பிடுறதுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் டேஸ்ட் இருக்கும். நீங்க பொரிக்காமலே சாப்பிடலாம், பொரிச்சும் சாப்பிடலாம். ஆனா அது மலேசியால வந்து ஒரு தங்க விலையில விற்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் வந்து அது வந்து ஒரு சீசனல் ஃப்ரூட்ஸ் அதனால சொல்றேன். இதே வந்து நீங்க கேரள ஏரியால பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். பட் இதே வந்து மத்த ஸ்டேட்க்கு போனீங்கன்னா அது ரொம்ப சீப்பா இருக்கும். இவள் ஃப்ரீயாவே கிடைக்கும். என் வீட்டுக்கு நம்ம ஃப்ரீயாவே அது கிடைக்கும். ஸோ இந்த செம்படா கோடை அவங்க சாப்பிட்ருக்காங்க. அதோட சேர்த்து அவங்க வந்து காஃபியும் குடிச்சிருக்காங்க என்கிட்ட சொன்னாங்க. காஃபி வந்து பால் இருக்கும், பாலோட சேர்ந்து அதுல வந்து சீனி போட்டிருக்காங்க. ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணேன் என்கிட்ட சொன்னா, கருப்பு சீனி போட்டிருக்கேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ இதான் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட். இதை பத்தி நான் கேட்டோன்னா அவங்கள்ட்ட இன்னும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள அவங்களே என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நான் வந்து செம்படாவுக்கு வந்து என்னோட ஆரோக்கியமான வழியில தான் வந்து நான் பொரிக்கிறேன், நான் வீட்டை நான் பொரிக்கிறேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. எப்படி பொரிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து அது வந்து சன்ஃப்ளவர் ஆயில்ல பொரிக்கிறேன் சொன்னாங்க. சன்ஃப்ளவர் ஆயில்னா உங்களுக்கு தெரியும், பூ வேணும்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில்ல தான் பொரிக்கிறேன். அது வந்து ஹெல்த்தி ஆயில், அதனால அதுல பொரிக்கிறேன். அதுக்கு ஒரு மத்தியானம் என்ன சாப்பிட்டேன்னா வெறும் 3-in-1 காஃபி குடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு சாப்பாடும் அவங்க சாப்பிடல. நைட்ல வந்து சாப்பிடல வந்து
நான் வந்து சோறு சாப்பிடுவேன் எப்பயுமே. ஆனா சோறு சாப்பிட எனக்கு பயமா இருந்துச்சு. ஆல்ரெடி செம்படா கோரியும் காலையிலே சாப்பிட்டுட்டோம். அதான் எனக்கு பயமா இருந்துச்சு. நான் சோறு சாப்பிடுறேன். சோறு சாப்பிட்டா வந்து சீக்கிரமா வந்து வெயிட் ஏறிக்கிட்டே போகும். வெயிட் குறையாது சொல்லிட்டு அவங்க சோறு சாப்பிடல. ஸோ வாங்க நம்ம திரும்பி அவங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு நான் என்ன சொன்னேன்னு சொல்லி பார்ப்போம். செம்படா கோரிங் அதாவது நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் பொரிச்ச சாப்பாடு டீப் ஃப்ரைங் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். ஒகேஷனலி சாப்பிடுவேன். ஈவன் நீங்க வந்து உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னில இருக்கிறீங்கன்னா கூட நாங்க என்ன சொல்லுவோம்னா என்னைக்காச்சும் மேபி வாரத்துல ஒரு நாள் ஒரே ஒரு மீல் மட்டும் சீட் மீல் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிகாஸ் நம்ம ரொம்ப ரீஸ்ட்ரிக்ட் பண்ணவும் முடியாது. ஒரு நியூட்ரிஷனிஸ்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்க பார்க்கும்போது நாங்க சைக்காலஜிக்கலி அவங்கள ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கல் பிஹேவியர் நாங்க வந்து தெராப்பி அவங்களுக்கு பண்ணுவோம். பிஹேவியர் தெராப்பி நம்ம சொல்லுவோம். இதுவும் அவங்களுக்கு நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் டயட்ல சில ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வரோம். உடனே ஸ்ட்ரெயிட்டா நீங்க சாப்பிடக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு நாங்க சொல்லவே மாட்டோம். ஸ்லோவா ஸ்லோவா தான் கொண்டு போவோம் அவங்கள. சில மத்த இடத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம் ட்ரெயினர் கிட்ட நீங்க போனீங்கன்னா உங்களோட டயட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இருக்கும். பட் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் வந்து எப்பவுமே ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போவாங்க. உடனே போயிட்டு இது எல்லாத்தையும் சாப்பிடுவதை நான் கொடுக்குற சாப்பாடு மட்டும் தான் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த செம்படா கோரிங் சாப்பிட்டது தப்பு கிடையாது. நீங்க வந்து ஒரு 3ல இருந்து 4 பீசஸ் சாப்பிட்டதா தப்பு கிடையாது. பட் இது என்ன மிஸ்டேக் நான் அப்சர்வ் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த செம்படா வந்து எப்படி பொரிச்சாங்க. கோரிங் நான் சொல்றேன். கோரிங்னா தமிழ்ல என்ன அர்த்தம்னா பொரிக்கிறது. கோரிங் வந்து மலேசியால மலாய் வாரத்துல வந்து நம்ம கோரிங்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து ஃப்ரைட் அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பொரிச்ச விதத்தை நீங்க பாத்தீங்கன்னா சன்ஃபிளவர் ஆயில்ல பொரிச்சிருக்காங்க. இந்த விஷயத்த நான் கேட்டோன்னே எனக்கு மனசுல தோணுன ஒரு விஷயம் என்னன்னா இவங்க என்னோட இந்த ஆயில் சம்பந்தப்பட்ட வீடியோ நான் பார்க்கலன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நானும் அவங்ககிட்ட கேட்டேன் நீங்க என்னோட ஆயில் வீடியோ பார்த்தீங்களா? நான் ஏற்கனவே வந்து எண்ணெய் பத்தி ஒரு பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டீங்கன்னா கேட்டேன். அவங்க இன்னும் பார்க்கலன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் சொன்னேன் இந்த சன்ஃப்ளவர் ஆயில் வந்து எதனால நல்லது சொல்றாங்கன்னா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வந்து அதிகமா இருக்கு. அதனால தான் நல்லது அப்படி சொல்றாங்க. பட் அதுக்கு வந்து சில குக்கிங் மெத்தடுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு சில குக்கிங் மெத்தடுக்கு அறவே யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஆயில்ல வந்து நிறைய விதமான ஆயில் இருக்கு. எண்ணெய்ல நிறைய விதமான எண்ணெய் கண்டிப்பா இருக்கு. இந்த எண்ணெய் வந்து இந்த மாதிரியான குக்கிங்கு தான் பாய்க்க முடியும். இந்த எண்ணெய் வந்து இந்த மாதிரியான சமையலுக்கு தான் பாய்க்க முடியும். சரி ஒரு இது இருக்கு. எல்லாத்துக்குமே நம்ம பாய்க்க முடியாது. ஈவன் அதை வந்து ஆரோக்கியம் அப்படின்னு நீங்க சொன்னா கூட எதனால ஆரோக்கியம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுவும் முக்கியமா டீப் ஃப்ரைங் மெத்தட். நம்ம ஒரு பொருளை பொரிக்க போறோம், ஒரு சாப்பாடு நம்ம பொரிக்க போறோம்னா எந்த மாதிரி எண்ணெய் பாய்க்கணும் சொல்லி ரொம்ப அவசியம். ஸோ நீங்க இன்னும் என்னோட இந்த எண்ணெய் வீடியோ குக்கிங் ஆயில் பத்தி வீடியோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இதுல ஆன்சர் என்னது சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்ணுமா முடியாதா நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. நம்ம வந்து டீப் ஃப்ரைங் மெத்தட் பாய்க்க போறோம். நம்ம ஒரு பொருளை சாப்பாடை பொரிக்க போறோம்னா அதை வந்து கண்டிப்பா ஸ்டேபிள் ஆயிலா இருக்கணும். ஸ்டேபிள் ஆயில்னா வந்து அதிகமான ஹை ஸ்மோக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதிகமான டெம்பரேச்சர்ல இருக்கும் போது கூட அந்த எண்ணெய் வந்து சீக்கிரமா உடையாது. அந்த சூடுனால உடையாது. சீக்கிரமா பேர்ன் ஆகாது நான் சொல்லுவேன். அந்த நீங்க ஆயில் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட்னா என்னன்னு. உங்க எண்ணெய் வந்து சீக்கிரமா உடையாது, பேர்ன் ஆகாது அப்படின்னு தான் வந்து ஸ்டேபிள் ஆயிலுக்கான அர்த்தம். ஸோ பொரிக்கிறதுக்கு எந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஸ்டேபிள் ஆயில் வந்து நிறையவே இருக்கு. ஆலிவ் ஆயிலோ ஸ்டேபிள் ஆயில், கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெயா வந்துட்டு ஸ்டேபிள் ஆயில். பொரிக்கிறதுக்கு இன்னொன்று நம்ம தனியாகவே எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய்னா செம்பெண்ணெய் எண்ணெய், பாம் ஆயில் நம்ம சொல்லுவோம். செம்பெண்ணெய் எண்ணெய் வந்து நீங்க பொரிக்கிறது கண்டிப்பா வெகிரமா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எண்ணெய். அது வந்து ஸ்டேபிள் ஆயில் நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா காஃபி. என்னோட ஃபேட் பர்னிங் கான ஃபுட் லிஸ்ட்னு சொல்லி நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நீங்க பார்த்துருந்தா கூட நான் காஃபி பத்தி நான் சொல்லியிருப்பேன். காஃபில வந்து கெஃபைன் இருக்கு. இந்த கெஃபைன் வந்து நம்ம உடல்ல வந்து ஃபேட் பர்னிங்கை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. ஆனா நம்ம ஒரு ஃபேட் பர்னிங்கான ஃபுட் எடுக்க போறோம். நீங்க வந்து காஃபி குடிக்கிற பர்சன், நீங்க வெயிட் லாஸ் ஜர்னில இருக்கீங்க. காஃபி வந்து டேஸ்ட்காக குடிக்கிறீங்களா சரி, இல்ல மேபி வந்து நீங்க வந்து காஃபி எனக்கு மார்னிங்ல இருக்கணும், பட் எனக்கு வந்து ஃபேட் பர்னிங்கும் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறீங்களா இருந்தவங்களா இருந்தா சரி, மோஸ்ட்லி வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா அதுல சீனி போடாதீங்க, பால் ஊத்தாதீங்கன்னு சொல்லுவோம். அப்பதான் வந்து உங்க உடல் வந்துட்டு கார்போஹைட்ரேட் வந்து ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியா யூஸ் பண்றது முன்னுக்கு உங்க பாடியில் இருக்கிற ஃபேட்டையும் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க ஃபேட் பர்னிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதுக்கு நீங்க அறவே கார்போஹைட்ரேட் சாப்பிடக்கூடாது நான் சொல்ல வரல. நீங்க கார்போஹைட்ரேட் சாப்பிடலாம். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் நீங்க கண்டிப்பா சாப்பிடலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச சுகர், கண்ணுக்கு தெரியாத சுகரை வந்து நம்ம தவிர்க்கிறது ரொம்ப அவசியம். எஸ்பெஷலி வந்து அவங்களோட மத்தியான சாப்பாடு பார்த்தீங்கன்னா 3 in 1 காஃபி குடிச்சிருக்காங்க.
3 in 1 காஃபில என்ன இருக்கு? கிரீமர் இருக்கு, சீனி இருக்கு. இன்னொன்னு நம்ம நார்மலா சொந்தமா கலக்கக்கூடிய காஃபில வந்து சீனி அட்லீஸ்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ணும். 1 ஸ்பூன் போதும், 1 டீஸ்பூன் போதும், இல்ல 2 டீஸ்பூன் போதும் அப்படி சொல்லி கண்ட்ரோல் பண்ணும். ஆனா 3 in 1ல ஆல்ரெடி அதிகமான சுகர் இருக்கு, கிரீமர்லயும் சுகர் இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி குடிக்கும் போது இதனால உங்களுக்கு வந்து டிரான்ஸ் ஃபேட் வர்றதுக்கான, உடலை சேர்றதுக்கான சான்சஸும் அதிகமாவே இருக்கு. நைட்டு பாத்தீங்கன்னா நைட்ல அவங்க சோறு சாப்பிடுறதுக்கு பயந்துருக்காங்க. ஆனா செம்படாவை சாப்பிடுறதுக்கு பயப்பு இல்ல. செம்படா கோரிங் நான் சொல்றேன். கோரிங் பண்ணும்போது என்ன நடக்குது, பொரிக்கும் போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, பீசாங் கோரிங்னு உங்களுக்கு தெரியும். அதாவது பனானா வாழைப்பழத்தை வந்து நம்ம பொரிச்சு சாப்பிடும் போதும் சரி, இல்ல பொரிக்காம நீங்க சாப்பிடும்போது நீங்க டிஃபரன்ஸை பாருங்களேன். பொரிக்காம சாப்பிடும்போது அது அந்த அளவுக்கு இனிப்பா இருக்காது. வாழைப்பழம் இனிப்பா தான் இருக்கும், பழுத்த வாழைப்பழம். ஆனா அதுவே இந்த பொரிச்ச வாழைப்பழத்துக்கும் அதே பழம் ரெண்டா வெட்டி நீங்க பொரிச்சு சாப்பிட்டு பாருங்க. பொரிக்காம சாப்பிடுறதுக்கும் பொரிச்சு சாப்பிடுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, அதுல பொரிச்சதுல வந்து இன்னும் அதிகமா ஸ்வீட்டா இருக்கும், இனிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த கார்போஹைட்ரேட் மேல அந்த வெப்பம் படும்போது என்ன நடக்குன்னா, அதுல இருக்க சுகர் வந்து பிரேக் டவுன் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த பிரேக் டவுன் பண்ற ப்ராசஸ்ல வந்து உங்களோட இந்த கார்போஹைட்ரேட் வந்து இன்னும் சிம்பிள் ஃபார்முக்கு மாறுது. சிம்பிள் ஃபார்முக்கு மாறினால உங்களோட அந்த வாழைப்பழம் வந்து இன்னும் ஸ்வீட்டா இருக்கும். அதேதான் இந்த செம்படாவிலையும் நடக்குது. செம்படா வந்து பழுத்த செம்படா இனிப்பா இருக்கும். நம்ம அதை பொரிச்சு சாப்பிடும்போது இதுல இருக்கிற சுகர் வந்து இன்னும் உடையுது. உடையறதுனால அது இன்னும் சிம்பிள் ஃபார்முக்கு மாறுது. ஸோ நம்ம சாப்பிடும்போது இன்னும் ஸ்வீட்டா இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஓவராலா அந்த 24 மணி நேரத்தோட டயட்ல இருக்கு மற்ற இன்ஃபர்மேஷனை பார்ப்போம். அவங்களோட டயட்ல பாத்தீங்கன்னா அதிகமா வந்து கார்போஹைட்ரேட் இருக்கு. நம்மளுக்கு எப்பவுமே வெயிட் லாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாப்பாடுன்னா புரோட்டீன் கண்டிப்பா இருக்கணும். புரோட்டீன் இல்ல, ஃபைபரும் கிடையாது. ஸோ இதுல என்ன நான் சொல்ல வரேன்னா, அவங்க அதிகமான கார்போஹைட்ரேட் சாஸ் எடுத்திருக்காங்க. அவங்களோட டயட்ல வந்து புரோட்டீன் குறைவா இருக்கு. புரோட்டீன் குறைவா இருக்குன்னு சொன்னா புரோட்டீனே கிடையாது. ரெண்டாவதுன்னா ஃபைபர், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸ் வந்து செம்படு நம்ம அதை சேர்க்க மாட்டோம். ஏன்னா இது வந்து அது மோர் டுவர்ஸ்ல கார்போஹைட்ரேட் தான் இருக்கனால அது வந்து நான் ஃப்ரூட்ஸ் வந்து சேர்க்க மாட்டேன். ஃபைபர் அறவே இல்லை. இந்த மாதிரி டயட்ல இருக்கும்போது நீங்க திடீர்னு ஒரு சீட் மீல் இருந்தா பரவாயில்ல. ஆனா கண்டினியூவஸா மார்னிங், ஆஃப்டர்நூன், டின்னர் இது எல்லாமே சீட் மீலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு எஃபர்ட்டும் வந்து உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல பலனை கொடுக்காது. இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி இருக்கும்போது நீங்க ஒரு சீட் மீல், அதாவது ஒரு வாரத்துல ஒரு நாள்ல ஒரு சீட் மீல் இருந்தா பரவாயில்ல. ஆனா அந்த ஒரு நாள் ஃபுல்லா சீட் மீல் இல்லாம இருக்கிறத பாத்துக்கோங்க. அப்படி நீங்க உங்களோட டெய்லி அந்த டேல வந்து சீட் மீல் இருந்தாலும் மத்த சாப்பாடு வந்து ஹெல்த்தியா இருக்கணும், புரோட்டீன் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும், வெஜிடபிள் காய்கறிகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரியான சாப்பாடு கண்டிப்பா நீங்க பாத்துக்கணும். இந்த ஃப்ரைட் ஃபுட் சாப்பிடுறது தவறா? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ஃப்ரைட் ஃபுட் சாப்பிடுறது தவறு கிடையாது. ஒகேஷனலியா நீங்க எடுத்தா தவறே கிடையாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க சாப்பிடுறீங்க, அது கண்டிப்பா தவறே கிடையாது. ஆனா நீங்க எப்பயாச்சும் ஒரு நாள் சாப்பிடும் போது அதை மைண்ட்ஃபுல்லா நீங்க எடுக்கணும். மைண்ட்ஃபுல்னா அதை நீங்க ஒப்சர்வ் பண்ணணும். எப்படி நீங்க பொரிக்கிறீங்க, எந்த மாதிரியான எண்ணெயை நீங்க யூஸ் பண்றீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அது எவ்வளவு நிறைய சாப்பிடுறீங்க, இது எல்லாமே நீங்க வந்து மைண்ட்ஃபுல்லா நீங்க பார்க்கணும். மேபி நீங்க சாப்பிடுறதுக்கு டேஸ்ட்காக நீங்க சாப்பிடுறீங்கன்னா ஒரு ஒண்ணு சாப்பிட்டா கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து அந்த திருப்தி கிடைக்காது. ஒரு 2 3 இந்த மாதிரி நீங்க சாப்பிடும்போது சின்ன சின்ன பீஸா இருக்கும்போது 2 3 சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்களே உங்க செல்ஃபை ஸ்டாப் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டை நீங்க உருவாக்கணும். அதாவது போதும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட், போதும் என்ற உள்ளம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டப்ப போதும் என்ற மனசை வந்து நீங்க கண்டிப்பா உங்களை நீங்களே ஸ்டாப் பண்ணிடுங்க. போதும், நம்ம சாப்பிட்டு டேஸ்ட்காக சாப்பிட்டோம் போதும் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ நீங்க வீட்லயே வந்து பொரிக்க போறீங்கன்னா ரொம்ப ஈஸி. என்ன அதனா நம்ம என்ன பண்ணாலும் எண்ணெய், எந்த எண்ணெய் நம்ம யூஸ் பண்றோம் நம்ம ஒப்சர்வ் பண்ணி ஆகணும். அதாவது ஸ்டேபிள் ஆயில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ரெண்டாவது வந்து அந்த எண்ணெய் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கா, கிளீனா இருக்கு, இது எப்பயுமே நம்ம ஒப்சர்வ் பண்ணும். நீங்க வெளியில வாங்கி சாப்பிட்டீங்கன்னா சம்டைம் வந்து நேத்து பாய்ச்ச எண்ணெயை இன்னைக்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி 3 நாளைக்கு முன்னுக்கு பாய்ச்ச எண்ணெயை வந்து யூஸ் பண்ண எண்ணெயை வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவா டாப் அப் பண்ணுவாங்க. மேபி பழைய எண்ணெயா இருக்கலாம், இல்ல புது எண்ணெயா இருக்கு, மிக்ஸ் பண்ணி டாப் அப் பண்ணி இந்த மாதிரி பொரிச்சு கொடுப்பாங்க. ஸோ இதனால அந்த எண்ணெய் வந்து மேபி ஆல்ரெடி ஸ்மோக்கிங் பாயிண்ட் ரீச் பண்ணி பேர்ன் ஆயிருக்கும். அதோட சேர்த்து புது எண்ணெயை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்றதுனால கூட நம்ம உடலுக்கு நல்லது இல்லை. இவங்க செஞ்ச ஒரு நல்ல விஷயம் என்ன, வீட்டில் அவங்க பிடிச்சிருக்காங்க, வீட்டில் பொரிச்சனால என்ன எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஈஸியா வந்து அவங்களுக்கு கைட் பண்ண முடியும். இன்னொன்னு வந்துட்டு நம்ம வீட்ல செய்யும் போது நம்மளோட எண்ணெயோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்கு, இல்ல பாக்குறதுக்கு வந்து உங்ககிட்ட தெர்மோமீட்டர், அதாவது தெர்மோமீட்டர் இருந்துச்சுன்னா
ரொம்ப ஈஸியா அப்சர்வ் பண்ண உங்களோட பர்னிங் பாயிண்ட் ரீச் பண்ணதா இல்லைன்னு அப்சர்வ் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க வந்து பொரிச்ச சாப்பாடு எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணீங்க. அதாவது நேத்து சாப்பிட்ட சாப்பாடு, அது நேத்து பொரிச்சு வச்ச சாப்பாடு, இன்னைக்கு அது மார்னிங் நீங்க சாப்பிட போறீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் அந்த மார்னிங் இருக்குல்ல, இந்த காலை சாப்பாடு, காலை உணவு இருக்குல்ல, அதுல வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த பொரிச்ச சாப்பாடு வந்து இன்க்ளூட் பண்ணவே பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சாப்பாடு வந்து இந்த புரோட்டீன், சத்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. காய்கறிகள் இந்த மாதிரி சாப்பாடை வச்சு சாப்பிட்டுக்குங்க. வேணும்னா வந்து மத்தியான போல இருக்கிற டீ பிரேக் திரும்பி வருதுல, அந்த டைம்ல வந்து நேத்தூல பொரிச்சு சாப்பாடு நீங்க மறுநாள் வந்து சூடு காட்டி பொரிச்சு சாப்பிட போறீங்கன்னா, அப்ப நீங்க சாப்பிடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த வெயிட் லாஸ் ஜர்னில இருக்கிறவங்க ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வெயிட் லாஸ் ஜர்னில இருக்கிறீங்க. நீங்க வந்து கண்டிப்பா இந்த 3 in 1 காஃபி எடுக்கவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த காஃபி பவுடர் நீங்களே வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்க போட்டுட்டு வெறும் பிளாக் காஃபி இந்த மாதிரி கலக்கி குடிக்கிறதா இருந்தா குடிக்கலாம். இல்லாட்டி வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஃபேட் பர்னிங் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் கூட நீங்க ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்க குடிச்சிக்கலாம். இதே எனக்கு வந்து தேங்காய் எண்ணெய் பிடிக்காது, இது எனக்கு எண்ணெய் பிடிக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து சீனி இல்லாம பிளாக் காஃபி குடிக்கலாம். ஆனா சில பேருக்கு வந்து எனக்கு கொஞ்சமாச்சும் சீனி இருக்கணும் அப்படின்னு கேட்கறவங்க வந்து 1 டீஸ்பூனோட, அதாவது 1 டீஸ்பூன் சீனியோட ஸ்டாப் பண்ணிக்கங்க. ப்ரௌன் சுகர் யூஸ் பண்றீங்கன்னா ப்ரௌன் சுகர் 1 டீஸ்பூனோட நிப்பாட்டிங்க. அதுக்கு மேல ஆட் பண்ணி குடிக்காதீங்க. ஸோ இன்னைக்குள்ள வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோ வேணும்னா கீழே எஸ் அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து பதிவேற்றுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா போயிட்டு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா போயிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை இப்பவே போய் கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களை அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் லாவா.